ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றின வீடியோ அப்படின்னு. இது வந்து ஒரு கேக் ஸ்டாண்ட் பற்றின வீடியோ தாங்க. அது வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எப்படி இருந்துச்சு, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம், பார்ட்டிக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு டிப்ஸ் அதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அவங்க நமக்கு ஆன்லைனில் காட்டின இமேஜு. நான் கூட இது எப்படி இருக்குமோ, எப்படி வரப்போகுதோ அப்படின்றத பற்றி நிறையா ஒரு திங்கிங்கில் இருந்தேன். ஆனால் அது வந்தது வந்து நல்ல ஒரு குட் குவான்டிட்டியாக தான் வந்தது. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் வந்து கொரியர் வந்துருச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படிலாம் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, ஒர்த் ஆஃப் மணியா, இல்லை எப்படி இதை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம், எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த இது வந்து பார்சல் வந்துருச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுதான் அது. அந்த பாக்ஸ் வந்து கொரியர் வந்துருச்சு. அதுதான் நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு இதாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாக்ஸில். இதுதான் வந்தது. இது வந்து நல்ல ஒரு வெயிட்டு. நான் கூட லைட் வெயிட்டாக இருக்கும், அமௌண்ட் வந்து நம்ம எப்படி ஆகிருப்போதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக, நல்ல ஒரு வெயிட்டாக, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதுதான் அது. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு அந்த இமேஜ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து நம்ம பார்த்தோன்னா அந்த இமேஜ், அந்த ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு திக்னஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு குவாலிட்டி. நான் கூட நெளிஞ்சிருமோ, எப்படி இருக்க போகுதோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். நம்மளும் 400 ரூபா கொடுத்து வாங்குகிறோமே, இது வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படிலாம் நான் யோசித்தேன். நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு, நல்ல ஒரு பேஸ்லாம் வந்து நல்ல ஒரு வெல்டிங்லாம் வச்சு நல்ல ஒரு நீட் லுக்கில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ
இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து நான் காட்டுற இமேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கேக்கை நம்ம நார்மல் பேஸ் வச்சுட்டு அது மேலே கேக் வைக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு டூத்பிக் அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 4-5 இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட்டாக தாங்குகிற அளவுக்கு ஒரு பேஸ் வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கீழே இருக்க கேக் வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த மேலே உள்ள ஒரு ரவுண்டு இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு குட்டி சின்ன ரவுண்டு பேஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு கேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணுமோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, கேக் டாப்பர்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும்போது அது வந்து ஒரு நீட்டாக ஒரு நல்ல லுக்கில் கிடைக்கும். இப்போ இந்த கேக் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அது வந்து லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு பேஸ் வச்சு ஒரு கேக் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு கேக் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அதில் வந்து இந்த லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி வைக்கும்போது நம்ம ஒரு பார்ட்டியோ இல்லை நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். ஒரு வந்து பார்க்கவே எப்படி இருக்கும்னா அழகாக இருக்கும். அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னா மற்ற இமேஜஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸும் வச்சு நம்ம வந்து இதை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ வந்து முன்னாடி ஃபோட்டோஸ் வைக்கலாம், பின்னாடி ஃபோட்டோஸ் வைக்கலாம், இல்லை அந்த பேஸ் கிட்ட வந்து ஃபோட்டோஸ் ஒட்டலாம். இந்த மாதிரி கேக் டாப்பர்ஸ்லாம் வச்சு ஒரு லைட்டிங்லாம் பண்ணி இது பண்ணும்போது சூப்பராக ஒரு நீட் லுக்கில் இருக்கும். இப்போ நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும்போது இல்லை யாருக்காச்சும் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், இல்லை உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ வீட்டில் யாருக்கோ பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸ்டாண்டு, அதாவது ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்மகிட்ட அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை வந்து தனியாக வாங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல நீட் லுக்காக இருக்கும். அவங்களும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே நான் காட்டுற மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் இதுதான், நம்ம எப்படினாலும் அதை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், லைட்டிங் வச்சுக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல, இந்த மாடல் வந்து நம்ம ஏதாச்சும் பர்த்டே மட்டும் இல்லை, வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை வெட்டிங்க்கு அந்த மாதிரி ஹாப்பி மேரிட் லைஃப்க்கோ இல்லை என்கேஜ்மெண்ட் லுக்குக்கோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அழகான லுக்கு, லைட்டிங்கு, இந்த டெக்கரேஷன்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போதே ஒரு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது, பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குல்ல. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து நான் கூட நினச்சேன் மீஷோவில் வாங்குறது எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி வைக்கும்போது நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்களுக்கு அதில் இமேஜஸ்லாம் காட்டியிருக்கேன், எப்படிலாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் தான் இந்த இமேஜஸ்ஸு. நாங்கள் இந்த ஸ்டாண்ட் எதுக்காண்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே வருது. அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்க ஹஸ்பண்டை அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டாண்டு வாங்கி கீழே நாங்கள் கேக்லாம் டெக்கரேஷன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சி தான் நாங்கள் இதை வாங்கினோம். அதை வந்து உங்ககிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோவே நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்புறம் வந்து சங்கரங்கோயிலில் இருக்க யாருக்காச்சும் கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து ட்ரெஸ்ஸஸோ இல்லை வந்து ஹெல்த் டிப்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பேபிஸோட ப்ராடக்ட்ஸோ இல்லைன்னா உங்களுக்கு தேவையான என்ன ஒரு இதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். என்ன ஒரு இதுனாலும் ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, பேபி ப்ராடக்ட்ஸு, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு இல்லை ஹெல்த் டிப்ஸு இந்த மாதிரி என்ன
வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை மேக் பண்ணி உங்களுக்காண்டி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.